ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக் வித் கலை. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: எண்ணெய், வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பூண்டு, கடுகு, பச்சை மிளகா, கருவாடு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கிடணும். இது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரும்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 15 பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதோடு சேர்த்து 3 மீடியம் சைஸ் தக்காளி இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போது 6 பீஸ் கருவாடு இதையும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது நல்லா வதக்கிட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு ஒரு பவுலில் ரைஸோடு சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா குக் வித் கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.